உலக நாயகன் கமல்ஹாசனுடைய திரைப்படங்கள்ல ரொம்ப திருப்புமுனையாவும் வித்தியாசமான கதாபாத்திரமாவும் அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் வந்து சத்யா. இந்த திரைப்படத்துல நம்ம கமல்ஹாசனுக்கு ஜோடியா அமலா நடிச்சிருந்தாங்க. அதே அமலா சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்புல வெளியான வெற்றி விழா திரைப்படத்திலையும் நம்ம கமல்ஹாசனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. சோ இந்த ஜோடிய திரும்பவும் நம்ம திரையில பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் இப்போ தூங்காவனம் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தை ராஜேஷ் என் சிவா அவர் வந்து இயக்கிட்டு இருக்காரு. சோ அடுத்த திரைப்படத்தையும் அவரை இயக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்க இந்த நிலையில தான் அந்த திரைப்படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் கூட அமலா இணைவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அமலா வந்து உலகநாயகன் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சொல்லிடலையாம். படம் என்ன, படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்துல நடிக்கிறதுக்கு சம்மதிச்சாங்களாம். அமலா நாகார்ஜுனாவை காதல் திருமணம் செஞ்சுட்டு ஆந்திரால செட்டில் ஆனாங்க. அப்பப்போ வந்து சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சமீபத்துல ஒரு சீரியல்ல கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அதை தொடர்ந்து இப்போ பட வாய்ப்புகளை ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் மகளா. அதில் அபிக்கு மட்டும்தான் வருத்தம்.